Hello, good morning, students. Today we are going to see his first flight. Unit 1 prose oda part 2 பார்க்க போறோம். In last class we have studied about how the young seagull was afraid to fly in the sky. He didn't move from that place, and his parents and brothers sisters, they have already flew away from that place, isn't it? அந்த பிளேஸ்லேருந்து அவங்க மூவ் ஆகி போயிட்டாங்க. பட் இட் ஹேட் டெரிஃபைட் டு ஃப்ளை அபவ் த சீ லெவல். சீலேருந்து பறந்த மேலே, அந்த சீ லெவல்லேருந்து மேலே பறக்கிறதுக்கு ரொம்ப பயந்தது. நவ் we are going to see how the mother seagull helped to this young seagull fly in the sky. எப்படி இந்த பறவை யங் சீகல் பறக்கிறதுக்கு அது எப்படி மோட்டிவேட் பண்ணுச்சு அப்படின்றது தான் நம்ம செகண்ட் பார்ட்டில் பார்க்க போகிறோம். திஸ் இஸ் லிட்டில் ஸ்னோயி சீகல். லிட்டில் ஸ்னோயி சீகல் இட் இஸ் ஸ்டாண்டிங் ஆன் த ராக். அந்த ராக்கில் நின்றுட்டுருக்கு. Now the next one, it was sitting on the ledge of a rock. Sitting on a ledge of a rock. And the next one, he could see his brothers and sisters. அதால் என்ன செய்ய முடியுது, அதோட brothers and sisters-ஐ பார்க்க முடியுது. Then they were enjoying themselves. When the young seagull saw his brothers and sisters, they were flying on the sky and they were enjoying themselves. அவங்க எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. His sisters were calling out to him. அதோட சிஸ்டர்ஸ் என்ன செய்கிறாங்க, காலிங் அவுட் டு ஹிம். வா, என்னை நோக்கி நீங்கள் பறந்து வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. குட் நாட் ஈவன் திங்க் ஆஃப் என்டரிங் ஃபர்தர். அதனால் என்ன செய்ய முடியல, அதால் அந்த இடத்த விட்டு அதுக்கு அடுத்து ஒரு ஸ்டெப்பு கூட அதால் எடுத்து வைக்க முடியலை. அதை பற்றி அதால் நினச்சி கூட பார்க்க முடியலை. ஹீ சா ஹிஸ் மதர். இப்போ என்ன பண்ணுது, அதோட மதரை பார்க்குது. நம்மளோட மதர் நம்மளை கூட்டு போவாங்களா அப்படின்னு சொல்லி பார்க்குது. லுக்கிங் அட் ஹிம் ஃப்ரம் த ஃபார் எண்ட் ஆஃப் த ராக். அந்த ராக்கோட எண்டில் இருந்து அதை என்ன செய்யுது, அவனோட அம்மாவை பார்க்குது. ஹீ ட்ராட்டட் டுவர்ட்ஸ் ஹேர். ஹீ ட்ராட்டட் டுவர்ட்ஸ் ஹேர். அவங்கள நோக்கி அப்படின்னது ஸ்டெப் பை ஸ்டெப். ட்ராட்டட் மீன்ஸ் அந்த சிங்கிள் ஸ்டெப், ஒன் பை ஒன்னாக ஸ்டெப் எடுத்து வச்சு அவங்க அம்மாவை நோக்கி போகுது. When his mother saw him coming towards her. When his mother saw him coming towards her. அதாவது அவனோட மதர் அந்த மதர் பேர்டு அவனை நோக்கி வர்ற மாதிரி இருக்குது. யார், அந்த யங் சீகலை நோக்கி வர்ற மாதிரி இருக்குது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி she spread her wings and flew off elegantly. உடனே என்ன செய்யுது, அதோட விங்ஸை ஸ்ப்ரெட் பண்ணி அப்படியே என்னது எலிஜென்ட்லி அப்படியே கேஷுவலாக அப்படியே பறக்க ஆரம்பிச்சிருது. She thought that little Snowy would imitate her. What she thought? மதர் பேர்டு என்ன நினச்சிச்சு, நம்மளோட குழந்தை, அதாவது அந்த பையன் கண்டிப்பாக இமிட்டேட். what is the meaning இமிட்டேட், அதே மாதிரி செய்கிறது. கிட்ட போய் நான் இப்படி பறக்கிறேன் பாருன்னு சொல்லும்போது அதுவும் அதே மாதிரி ரெக்கையை விரித்து பறந்து வரும்னு நினச்சிட்டு என்ன பண்ணுது, அப்படியே பறந்து போகுது. அண்ட் கம் ஆஃப்டர் ஹர். தன்னை மாதிரியே இமிட்டேட் பண்ணி தான் பின்னாடியே வரும்னு நினச்சிட்டு அது பறந்துச்சு. பட் லிட்டில் ஸ்னோயி வாஸ் அஃப்ரைட். ஹீ குட் நாட் ஃப்ளை. ஆனால் என்ன ஆச்சு, லிட்டில் ஸ்னோயிக்கு ரொம்ப பயம். அதனால் என்ன செய்ய முடியலை, பறக்க முடியலை. பட் லிட்டில் ஸ்னோயி வாஸ் அஃப்ரைட். ஹீ குட் நாட் ஃப்ளை. ஓ, ஹவு ஹீ wished he could fly like his brothers and sisters. ஸோ ஓ அப்படி மீன்ஸ் என்னது, ஒரு வருத்தத்தோட ஓ ஹவு ஹீ விஸ்ட், எப்படி என்னால் அப்படி நினைக்க முடியுது, என்னோடய பிரதர் சிஸ்டர் மாதிரி நான் மூவ் ஆகி போக முடியலையே, பறந்து போக முடியலையே அப்படின்னு அது திங்க் பண்ணுது. பட் நோ மேட்டர் ஹவு ஹார்ட் ஹீ ட்ரைட். ஆனால் என்னது, இந்த ஒரு விஷயம்ல அது எந்த அளவுக்கு எப்படி ட்ரை பண்ணணும், ஓரளவுக்கு சிம்பிள் ஸ்டெப் எடுத்து பறக்க ஆரம்பிக்க திருப்பி கீழே விழுந்துருது. அதனால் எந்த அளவுக்கு ட்ரை பண்ண முடியுன்றதை அதால் கெஸ் பண்ண முடியலை. He could not bring himself to take the leap. He could not bring himself to take the leap. ஒரு சின்ன ஸ்டெப்பு கூட அதால் அந்த இடத்துல இருந்து எடுத்து வைக்க முடியலை.
ஸ்னோயி sat on the rock looking sadly. அப்படின்னு செய்து அந்த பாறையிலேயே ரொம்ப சோகமாக உட்காந்துருது. ஆனால் அதை பார்க்கும்போதே ரொம்ப பரிதாபமாக சோகமாக இருக்கு. And everybody catching fish and playing. எல்லாருமே என்ன செய்கிறாங்க, அதோட சேர்ந்த பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ்லாம் அந்த ஃபிஷ்ஷெல்லாம் கேட்ச் பண்ணுறாங்க, அப்படியே விளையாடுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. His father had closed his eyes. அவரோட ஃபாதர் என்ன பண்ணிட்டாரு, கண்ணை க்ளோஸ் பண்ணிட்டாரு. அண்ட் ஆல்சோ இந்த புக்கு தே ஆர் கிவன் ஹிஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் விளையாடுறது மட்டும் பத்தாது, அவங்களோட பீக்கை வச்சு பின்பக்கம் அப்படியே அந்த முதுகில் இருக்க ஃபெதர்ஸை அப்படியே கோதி விட்டுட்டே இருக்காங்க. அப்படியே அந்த முதுகிலே வச்சு தூங்கவும் செய்கிறாங்க. And was sleeping in the warm sun. What did his father did? அவங்களோட ஃபாதர் வந்து அந்த வார்ம் சன்னில் அப்படியே கண்ணை மூடி சுகமாக தூங்குறாங்க. ஸ்னோயி வாஸ் ஃபீலிங் வெரி ஹங்க்ரி. ஸ்னோயி வந்து இப்போ என்னது, ரொம்ப பசிக்குது அதுக்கு. ஹீ ஹேட் நாட் ஈட்டன் எனி திங் சின்ஸ் த மார்னிங். காலையிலேருந்து அதால் என்ன பண்ண முடியலை, எதுவுமே சாப்பிட முடியலை, எதுவுமே சாப்பிட கிடைக்கல. எந்த ஒரு இதுவுமே அதுக்கு காலையிலேருந்து சாப்பிடலாம். நாள் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் அதை விட்டுட்டு போனதுலேருந்து அது எதுவுமே சாப்பிட கிடைக்கல. இட் வாஸ் நூன். இப்போ என்னாச்சு, நல்ல நூன், சரியான மத்தியான நேரம் ஆயிடுச்சு. சன்லைட் அப்படியே இந்த ராக் மேலே விழுகுது. அதால் அந்த வெப்பம் தாங்க முடியலை, பசியும் சேர்ந்து தாங்க முடியலை. ஹீ டெஸ்பரேட்லி வாண்டட் சம்திங் டு ஈட். கண்டிப்பாக அது ஏதாச்சும் சாப்பிட்டே ஆகணும் அப்படின்ற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டுச்சு. He looked around. There was nothing. He looked around. சுற்றி பார்க்குது, ஆனால் சுற்றி என்ன இருக்கு, ஒன்றுமே இல்லை. He even tried eating the hot shell. Hot shell means what is that? அந்த முட்டையோட கூடு, முட்டையோட ஓடு இருக்குல்ல, அதை என்னது, வேறு வழி இல்லாமல் அந்த ஓடை, அது எதுலேருந்து வந்ததோ அந்த ஓடையே அது சாப்பிட்ற நிலைமைக்கு ஆயிடுச்சு. That lay beside him. Eeks! It was horrible. He spat it out in disgust. அதை சாப்பிடும்போது என்ன செய்யுது, ஐயோ ரொம்ப ஒரு அருவருப்பாக இருக்குது, என்னது என்னைய நானே இது சாப்பிட்ற மாதிரி இருக்குது அப்படின்னு அதே நொந்துக்கிறது அப்படியே. He could hear his brothers calling him. அதுக்கு நல்லா கேட்குது, அதோட பிரதர்ஸ் வந்து அதை கூப்பிட்றத சத்தம் நல்லாவே கேட்குது. They were making fun of him. இப்போ என்னது, கேலியும் பண்ணுறாங்க. நாங்கள்லாம் பறந்துட்டோம், உனக்கு மட்டும் பறந்து வர முடியல அப்படின்னு சொல்லி அதை ரொம்ப காமெடியாக அதை கேலி பண்ணி கிண்டல் பண்ணவும் செய்கிறாங்க. They were making fun of him. They were circling above the sea. சீல சுற்றி என்ன செய்கிறாங்க, அப்படியே சர்க்கிள் பண்ணி சுற்றிகிட்டே இருக்காங்க. Playing with each other. ஒருத்தர் விளையாடவும் செஞ்சுக்கிறாங்க. லிட்டில் ஸ்னோயி கேம் டு த எட்ஜ் ஆஃப் தி ராக். இப்போ லிட்டில் ஸ்னோய் என்ன செய்யுது, அந்த எட்ஜு, அந்த ராக்கோட எட்ஜுக்கு வந்துடுது. பட் நோ, ஹி இமீடியட்லி டுக் 2 steps பேக். ஆனால் என்னாச்சு, எட்ஜுக்கு வந்தது, திருப்பி 2 ஸ்டெப் என்ன செய்யுது, பின்னோக்கி வந்துடுது. த precipice was too high. precipiceனானது அந்த அளவு, அது அந்த பேர்ட்ஸ் எல்லாம் எங்கே இருக்காங்களோ அந்த இடம் இங்கேருந்து ரொம்ப ஹைட்டாக இருக்க மாதிரி, ரொம்ப அதிக உயர டிஸ்டன்ஸில் இருக்க மாதிரி தெரியுது. அண்ட் ஆல்சோ த சீ வாஸ் வெரி டீப். கடலும் என்னது, ரொம்ப ஆழமாக இருக்க மாதிரி அதுக்கு தோணுது. ஹி வாஸ் ஷியோர் ஹி வுட் ஃபால் அண்ட் டை. அது கண்டிப்பாக தெரியுது, நிச்சயம் அந்த தண்ணிக்குள்ளே விழுந்து இறந்து போயிடுவோம் அப்படின்றது அதுக்கு தோணுது. ஸ்னோயி stood near the ledge on one leg. ஸ்னோயி என்ன செய்யுது, இப்போ அந்த லெஜ்ஜுக்கு பக்கத்தில் ஒரு காலில் நிற்கிது இப்போ. அண்ட் த அதர் லெக் வாஸ் hidden அண்டர் his wing. ஸோ த நெக்ஸ்ட் ஒரு லெக்கை மட்டும் கீழே வச்சுட்டு இன்னொரு லெக்கை என்ன செய்யுது, அதோட விங்ஸுக்குள்ளே அப்படியே புதைச்சி வச்சுக்கிறது, அப்படியே மறைச்சி வச்சுக்கிறது. He closed his eyes pretending to be asleep. He closed his eyes. என்னது செய்யுது, கண் அப்படியே மூடிட்டு pretending. what is the meaning pretending? நடிக்கிறது. அப்படியே என்ன செய்யுது, தூங்குற மாதிரி நடிக்கிறது. நம்மளை யாராச்சும் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்சர்வ் பண்ணுறாங்களா, எதுவும் ஹெல்ப் பண்ணுறாங்களா அப்படின்ட்டு. He thought that his family would take pity on him. See that what is his thing? அதோட திங்கிங் என்ன அப்படியே நினைக்கிது, யாராச்சும் நம்ம மேலே இறக்கப்பட்டு ஏதாச்சும் ஒன்று பண்ணுவாங்களா. And throw some pieces of fish near him.
நம்ம பக்கத்தில் ஏதாச்சும் கொஞ்சம் மீனுன்னு கொண்டு வந்து போடுவாங்களா, நம்ம பசி போகுமா அப்படின்ற மாதிரி அது திங்க் பண்ணிகிட்டே இருக்கு. பட் நோபடி டுக் எனி நோட்டீஸ் ஆஃப் ஹிம். ஆனால் என்ன செய்யலை, யாருமே அதை எந்த ஒரு நோட்டீஸ் அதை கவனிக்கவே இல்லை. டயர்ட் ஆஃப் வெயிட்டிங். இப்போ என்ன ஆயிடுச்சு, அப்படியே கண்ணை மூடி பார்த்துட்டு டயர்ட் ஆயிடுச்சு. வெயிட் பண்ணி டயர்ட் ஆயிடுச்சு. அண்ட் க்ரோயிங் ஹங்க்ரியர் பை த மினிட்ஸ். நேரம் ஆக என்னது அதற்கு பசியும் வளர்ந்துக்கிட்டே போகுது, பசியும் அதிகமாகிக்கிட்டே போகுது. ஹி ஓப்பன்ட் ஹிஸ் ஐஸ். என்ன பண்ணிடுச்சு, கண்ணை திறந்துருச்சு. ஸ்னோயி லுக்ட் அட் ஹிஸ் மதர். அந்த லிட்டில் ஸ்னோயி சீகல் என்ன செய்யுது, அதோட மதரை அங்கேருந்து அந்த எட்ஜில் இருந்து பார்க்குது. சி ஹேட் அ ஃபிஷ் இன் ஹேர் பீக். என்ன பண்ணுது, அதோட பீக்னா அழகு, அந்த வாய். மதர் பேர்டு வந்து அதோட வாயில் ஃபிஷ்ஷை வச்சுருக்கு. சி லுக்ட் அட் ஹிம். இங்கேருந்து என்ன செய்யுது, அவனை பார்க்குது. இந்த தாய் பறவை அந்த குட்டி சீகலை பார்க்குது. அண்ட் தென் ஸ்டார்டட் ஈட்டிங் த ஃபிஷ் பிட் பை பிட்ஸ். அதுக்கப்புறம் என்ன செய்யுது, அதை பார்க்க வச்சுட்டு அந்த ஃபிஷ்ஷை பிட் பை பிட்னா என்னது, அதை இப்போ அந்த செகண்ட் பார்ட்டில் நம்ம கவனிக்க வேண்டியது. அப்படியே அதை அந்த மீன் இதை வந்து கிழிக்குது, அப்படியே அதோட கால் நகத்தை வச்சு பரண்டி பிக்குது அப்படியே. லிட்டில் ஸ்னோயி had never thought that his mother could behave in such a cruel manner. Little Snowy என்ன செய்து, had never thought, அது நினச்சி கூட பார்க்கல, that his mother could behave in such a cruel manner. இவ்வளோ ஒரு கொடூரமாக, அதாவது இவ்வளோ ஒரு இறக்கமே இல்லாமல் நம்ம அம்மா நம்ம பசியோடு இருக்கிறத பார்க்க வச்சு இப்படி சாப்பிட்றாங்களே அப்படின்னு அதை கொஞ்சம் கூட இப்படி இருப்பாங்கன்னு நினைக்கவே இல்லை. He looked at her with tearful eyes. என்ன செய்யுது, அப்படியே கண்ணீரோடு அப்படியே பார்க்குது அம்மாவை. ஐயோ அப்படின்னு சொல்லி கண்ணிலே பார்க்குது. பெக்கிங் ஹர் டு கம். என்ன செய்யுது, அப்படியே கண்ணில் பார்வையிலே இறக்கப்பட்டு வர சொல்லுது, கெஞ்சுது. ஐயோ அம்மா இங்கே வாங்க, எனக்கு கொஞ்சம் கொடுங்க அப்படின்ற மாதிரி அது கெஞ்சி கேட்குது. தென் அண்ட் கிவ் எ பார்ட் ஆஃப் த ஃபிஷ் டு ஹிம். கிவ் எ பார்ட் ஆஃப் த ஃபிஷ் டு ஹிம். கொஞ்சோண்டு ஃபிஷ்ஷை எனக்கு கொடுங்க, அதில் ஒரு பாட்டை எனக்கு கொடுங்க அப்படின்ற மாதிரி ஏக்கத்தோடு கேட்குது. பட் ஹிஸ் மதர் டர்ன் ஹர் ஃபேஸ் அவே. ஆனால் என்ன செஞ்சிச்சு, இது இந்த பார்வை பார்க்கவுமே மதர் டர்ன் ஹிஸ் ஃபேஸ் அவே, அதோட ஃபேஸை திரும்பிக்கிச்சு, அந்த பக்கமாக திரும்பிக்கிச்சு. ஆஃப்டர் எ while, கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் வாட் ஹேப்பன், லிட்டில் ஸ்னோயி saw her flying towards him. தன்னோட மதர் தன்னை நோக்கி பறந்து வரதை பார்த்துருச்சு. she had a fish in her beak. அதோட பீக்கில் என்ன வச்சுருக்கு, இப்போது ஃபிஷ்ஷை வச்சுருக்கு. அதுக்கு ஒரு சந்தோஷம். நான் நினச்சேன் நம்ம அம்மா நம்மளை விட்டு சாப்பிட மாட்டாங்களே, எப்படி இப்படி இருக்காங்கன்னு நினச்சேன். கண்டிப்பாக கொண்டு வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி அதோட தாட் ஓடுது. லிட்டில் ஸ்னோயி வாஸ் த்ரில்டு. அதுக்கு ஒரு த்ரில்டு என்னது, அப்படியே கத்துது, வா கொடுங்க வாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அவல குரலில் கூப்பிடுது. He knew that his mother could not eat without him. அதுக்கு நல்லா தெரியும் நம்ம அம்மா நம்மளை விட்டு சாப்பிட மாட்டாங்க அப்படின்றது அதுக்கு நல்லா தெரியுது. He opened his beak for the fish. இப்போ என்ன பண்ணுது, தன்னோட வாயை அப்படியே திறந்து வச்சுருக்க ஃபிஷ்ஷுக்காக அப்படியே வாயை திறந்து வச்சுட்டே இருக்கு. பட் வெயிட் அ மினிட், வாட் ஹேப்பன் டு ஹேவ். இன்னும் ஒரு செகண்ட் வெயிட் பண்ண, என்னாச்சு அவங்களுக்கு, என்னாச்சு அப்படின்னு பார்க்குது. ஏன்னா வாயில் மீன் வரவே இல்லையே, விழுகவே இல்லையே. as soon as he came near his rock. இப்போ என்னது பார்த்துட்டே இருக்கேன், இன்னும் போடவே இல்லை. பட் என்னது, அந்த தாய் பறவை அந்த ராக்கை ஒட்டி கிட்டக்க வருது. she turned in the opposite direction. நான் என்னாச்சு, இப்போது திருப்பி கிட்ட வந்துட்டு திருப்பி ஆப்போசிட் டைரக்ஷனில் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஆப்போசிட் டைரக்ஷனில் திரும்புது. இப்போ எப்படி இருக்கும் அந்த யங் சீகல். லிட்டில் ஸ்னோயி வாஸ் லெஃப்ட் வித் ஹிஸ் மவுத் ஓப்பன். அது என்ன செஞ்சிச்சு, இப்போ விட்டுச்சு. ஆஹா வாயை திறந்து பார்த்துட்டே இருந்தது, இப்போ விட்டுச்சு. இன்னது நம்ம அம்மா வந்துட்டு திருப்பி ஆப்போசிட் டைரக்ஷனில் திருப்பி போகிறாங்க அப்படின்ற ஒரு கொஸ்டின் அது மைண்டில் ஓடுது. அகெயின் she heard flying to him. போனது இப்போ மறுபடியும் வருது, அதை நோக்கி இப்போ மறுபடியும் வருது. அகெயின் he saw her flying to him. This time Snowy came very near the edge.
இந்த டயத்தில் என்ன செய்யுது, ஸ்னோயி ரொம்ப கிட்ட அந்த எட்ஜோட அந்த பாறையோட எட்ஜில் வந்து நிற்கிது. He could certainly catch the fish. கண்டிப்பாக he would certainly catch the fish. அந்த ஃபிஷ்ஷை இப்போ நம்ம கேட்ச் பண்ணி பிடிங்கிடணும் அப்படின்ற நினப்பிலே கிட்ட வருது. அப்படியே வாயை திறந்த மணிக்கு. பட் அகெயின் as soon as his mother came within reach, என்னது அது என்னது, அவங்க அம்மா மறுபடியும் அவங்க அம்மா இதை ரீச் பண்ணி வர்றப்ப கண்டிப்பாக அந்த ஃபிஷ்ஷை கேட்ச் பண்ணி பிடிக்கணுன்றதுக்காண்டி அந்த எட்ஜு வரைக்கும் அது வருது. she flew away. இப்போ மறுபடியும் என்ன செஞ்சு இது கிட்ட வரும்போது அந்த மதர் பேர்டை பறந்து போயிடுச்சு. poor Snowy was speechless. இப்போ அதுக்கு வந்து ஒன்றுமே பேச முடியலை. என்னடா அது ஏன் இப்படி விளையாடுறாங்க நம்ம அம்மா அப்படின்னு அதால் ஒன்றுமே பேச முடியல. ஸ்பீச்லெஸ் அப்படியே மௌனமாயிடுச்சு. What sort of a game was his mother playing on him? So what sort of a game was his mother playing on him? என்ன விளையாட்டை என் மேலே அவங்க விளையாடுறாங்க, இப்படி வந்து ஏமாற்றிட்டு போகிறாங்க அப்படின்ற ஒரு திங்கிங் அதுக்கு வருது. நம்ம யூஸ்ஃபுல்லாகவே பார்த்துருப்போம். சின்ன பிள்ளையில நடக்க வைக்கணும்னா என்ன செய்வாங்க, அந்த குழந்தைங்க நடக்க வைக்கிறப்ப கையில் அம்மா ஏதாச்சும் அதுக்கு பிடிச்ச பொம்மையோ இல்லை ஏதோ ஒரு விளையாட்டு பொருளை கையில் வச்சுட்டு கொடுப்பாங்க. அது வரும்போது அப்படியே ஒரு 2 ஸ்டெப்பு பின்னாடி போவாங்க. அப்போ என்ன செய்யும், அது ஆட்டோமேட்டிக்காக அந்த பொருள் மேலே இருக்க ஒரு கண்ணோட்டத்திலேயே கால் அப்படியே 1 by 1 ஸ்டெப் எடுத்து வச்சு போய் அதை வாங்க போகும். அப்படி தான் வந்து நடக்க வைக்கிறதுக்கு பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைகளுக்கு அந்த மோட்டிவேட் பண்ணுவாங்க. த சேம் மெத்தட் ஹியர் ஆல்சோ த மதர் சீகல் ட்ரைடு டு ஃப்ளூ த யங் சீகல். அதாவது என்னது, அதை ட்ரை பண்ணது யங் சீகலை இதே மாதிரி மூவ் பண்ணி கொண்டு வர வைக்கணும்னு சொல்லி. Why couldn't she drop the fish in his open mouth? ஏன் அவங்க இந்த மவுத்தில் இந்த வாயில் மீனை வைக்க மாட்டாங்க? Why couldn't she drop the fish in his open mouth? ஏன் அந்த மவுத்தில் வாயில் வைக்கலை அந்த ஃபிஷ்ஷை? He couldn't bear his hunger anymore. இதுக்கு மேலே அதால் அவ்வளோ பசியோடு இருக்க இனி ஒருபோதும் முடியாதுன்ற ஒரு கான்செப்டுக்கு வந்துருச்சு. Now little Snowy was even more determined. அதுக்கு என்ன ஆச்சு, சகிச்சுக்க முடியலை. ஈவன் எவ்வளோ தான் நம்மளும் சகிச்சுக்கிறது, எவ்வளோ தான் நம்மளும் பொறுத்துக்கிறது அப்படின்றத பார்த்துருச்சு. He prepared himself by balancing on the precipice. இப்போது அந்த எட்ஜு அந்த பாறையோட நீச்சிலேயே இப்போ எப்படினாலும் நம்ம பேலன்ஸ் பண்ணி நின்று நம்ம அம்மா பாறை கிட்ட வந்துட்டு போகிறாங்கல்ல, வர்றப்ப நம்ம கேட்ச் பண்ணி பிடிச்சிருவோம் சொல்லி இப்போ பேலன்ஸ் பண்ணி நிற்கிது. தென் as soon as his mother came within reach, மறுபடியும் அவங்க அம்மா அதை நோக்கி வர்றாங்க. see the picture, அந்த சீகல் பாருங்கள் நல்ல பாறையோட எட்ஜில் நிற்கிது அப்படியே. லிட்டில் ஸ்னோயி plunked forward. என்னது plunked forward என்னது, வேகமாக அப்படி ஜஸ்ட் ரைஸ் ஆகி அதை பிடிக்கிறதுக்கு வேகமாக அப்படி ஒரு ஸ்டெப்பு மேலே எவ்வுது அப்படியே. He could neither catch the fish nor maintain his balance. He fell forward. என்ன செஞ்சிச்சு அது, he could neither catch the fish nor maintain his balance. He fell forward. அப்படின்னது முன்னோக்கி கீழே விழுந்துருச்சு. அதால் ஃபிஷ்ஷையும் கேட்ச் பண்ண முடியல, பேலன்ஸ் பண்ணி நிற்க முடியல, அப்படியே முன்னோக்கி விழுந்துருச்சு. He was terrified. அது பயம் அதுக்கு அதிகமாயிடுச்சு. ஐயோ அப்படின்னு பயம் அதிகமாயிடுச்சு. He was falling and he was going to die. கீழ் நோக்கி அப்படியே கீழே இறங்குது அப்படியே. He was falling and he was going to die. ஐயோ கீழே நோக்கி நம்ம இறங்கிட்டே போகிறோம், நம்ம இறந்து போகிறோம் அப்படின்ட்டு அதோட முகத்தில் அந்த பயம் வந்து தெரியுது. Suddenly he spread his wings. போகும்போது ஆட்டோமேட்டிக்காக அதோட விங்ஸை என்ன செய்யுது, அப்படியே விரிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸ்ப்ரெட் ஹர் விங்ஸ், அது வரைக்கும் ஒடுக்கியே இருந்த விங்ஸை அந்த ரெக்கையை விரிக்க ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் ஃப்ளாப்டு தம் விகோரஸ்லி. அப்படி படப்படன்னு அந்த ரெக்கையை விரித்தது மட்டும் இல்லை, அப்படியே படப்படன்னு அடிச்சுக்கிறது. அந்த ரெக்கையை அப்படியே மடக்கி அப்படியே அடிச்சுக்கிறது. see the picture. what a wonder, little Snowy could fly. என்ன ஒரு ஆச்சரியம், லிட்டில் ஸ்னோயால் இப்போ பறக்க முடியுதே, அதுக்கே அது உணர முடியுது அப்படியே. He flapped his wing harder. இப்போ வேகமாக அந்த ரெக்கையை அடிக்குது. வேகமாக அடிச்சானது இன்னும் நல்லா மேலே பறக்கலாம். and managed to soar high up in the sky. என்னது அதால் அந்த காற்றை கிழிச்சிட்டு அப்படியே வானத்தில் மேல் நோக்கி அதால் பறக்க இப்போ முடியுது தன்னை போல்.
ஹி ஃபெல்ட் ஸோ ஃப்ரீ. இப்போ என்னது அது, ரொம்ப ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுது. கொஞ்சம் அதாவது நம்மளால் பறக்க முடியலை அப்படின்ற ஒரு எண்ணமே அதை மறந்துடுது. ஹி லுக்ட் ஹியர் அண்ட் தேர் வித் ப்ரைடு. ப்ரைட்னானது நல்ல ஒரு அப்படியே சந்தோஷமாக ஒரு லெத்தர்ஜிக்காக ப்ரைடு, ஒரு பெருமிதத்தோட. ப்ரைட் மீன்ஸ் பெருமிதம். ஒரு பெருமிதத்தோட அப்படியே இங்கிட்டு அங்கிட்டு பார்த்துட்டு முன்னாடி பின்னாடி மூவ் ஆகுது. He dived into the sea and caught a trout. ட்ரவுட்னு ஒன் டைப் ஆஃப் ஃபிஷ். அதாவது அதுக்கு தேவையான இரையை தேடி என்ன செய்யுது, அப்படியே டைவ் பண்ணி கடலுக்குள்ளே அப்படியே உள்ளே போகுது. He dived into the sea and caught a trout. ஒரு ஃபிஷ் அதுக்கு தேவையான உணவை இப்போ வாயில் எடுத்துருச்சு. இட் வாஸ் டெலிசியஸ். இப்போ அதுக்கு என்னது, அது ரொம்ப டெலிசியஸ், ரொம்ப சூப்பராக இருக்குது அதுக்கு. அப்படி பசியோடு என்ன எப்படி இருக்கும். ஆஃப்டர் ஸ்டேயிங் ஹங்க்ரி ஃபார் சச் எ லாங் டைம். ரொம்ப நேரம் பசியோடே இருந்ததுக்கு இது அதுக்கு ஒரு அற்புதமான உணவாக தோணுச்சு. ஸ்னோயி wanted to eat as much as he could. See how proud his parents were feeling. ஸோ ஸ்னோயி wanted to eat as much as he could. எந்த அளவுக்கு அதால் எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு அதை எடுத்து சாப்பிட ஆரம்பிக்க ட்ரை பண்ணிடுச்சு. அண்ட் ஆல்சோ he could see how proud his parents were feeling. அப்படி என்ன செய்யுது, அவங்களோட பேரண்ட்ஸை பார்க்குது. அவங்களோட பேரண்ட்ஸை எப்படி இதை பார்த்து பெருமைப்படுறாங்கன்றதை இதால் உணர முடியுது. ஐயோ, நம்ம பறந்து நம்மளோட உணவை எடுக்கிறத பார்க்கையில் நம்ம பேரண்ட்ஸ் எந்த அளவுக்கு பெருமையாக நினைக்கிறாங்கன்னு அதுக்கு தோணுது. He was happy and his brothers called out to him. இப்போது மறுபடியும் அவங்க பிரதர்ஸ்லாம் வந்து வா வா அப்படியே மேலே வா பறந்து வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. ஸ்னோயி ஃபெல்ட் ஸோ க்ரோன் அப். ஸ்னோயி இப்போ என்னாச்சு, ஃபெல்ட் அதால் நல்லா மேலே அதுகளை நோக்கி பறக்கிறதுக்கு அதுக்கு ஒரு ஃபீலிங்ஸ், அந்த ஒரு ஃபீலிங்ஸ் வந்துருச்சு. நம்மளால் பறக்க முடியும் அப்படின்ற ஒரு எண்ணம். ஹீ ஃப்ளியூ டு பி நியர் தம். என்ன செஞ்சிருச்சு, அவங்க கிட்ட போயிடுச்சு. அது அதால் பறந்து அவங்க கிட்ட போக முடியுது. ஆஃப்டர் ஃப்ளையிங் அண்ட் ஈட்டிங் டு ஹிஸ் ஹார்ட்ஸ் கண்டென்ட் ஸ்னோயி ஃபெல்ட் டயர்ட். இப்போ என்னது, நல்லா சாப்பிட்ருச்சு, ஓரளவுக்கு ஃபோர்ஸ் பண்ணி பறக்க ஆரம்பிச்சிச்சு. நல்லா சாப்பிட்டு கொஞ்சம் வேலையும் பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங் வந்தாலே என்ன ஆகும், நமக்கே ஒரு டயர்ட்னஸ் வந்துச்சு. இப்போ அதுக்கு ரொம்ப டயர்டாயிடுச்சு. சரி, நம்ம இப்போ என்ன செய்வோம், நம்ம பேர்ட்ஸை நம்ம பேரண்ட்ஸோட பறந்தது போதும், கொஞ்சம் நேரம் டயர்டாக இருக்குது, நம்ம அப்படியே அந்த வாட்டர்லேயே கொஞ்சம் நேரம் லேண்ட் ஆகி ரெஸ்ட் எடுப்போம். யூஸ்வலாக அதோட ஃபேமிலி மெம்பர்ஸு மற்ற பேர்ட்ஸ் எல்லாமே அப்படியே அந்த கடல் தண்ணியில் மேலே அப்படியே ஃப்ளோட் ஆகி ரெஸ்ட் எடுப்பாங்க. அது மாதிரி நம்ம போய் ரெஸ்ட் எடுப்போம்னு நினச்சி அந்த கடலை நோக்கி கீழே இறங்குது. ஸ்னோயி ஃபெல்ட் டயர்ட். ஹி வாண்டட் டு ரெஸ்ட். என்ன செய்யுது, அது ரெஸ்ட் எடுக்க நினைக்கிது. இப்போது ஹீ ட்ரைடு டு லேர்ன் ஆன் த ப்ளூ சி பெனித். அதுக்கு கீழே இருக்க அந்த பெனித் அண்டர்னா அது அந்த சி வாட்டர் மேலே லேண்ட் ஆகி நிற்க முயற்சி பண்ணுது. ஹிஸ் ஃபேமிலி ஹேட் லேண்ட் ஆன் இட் மெனி டைம்ஸ். அதோட ஃபேமிலி ஆல்ரெடி நிறைய தடவை அந்த சி வாட்டர் மேலே லேண்ட் ஆகிருக்கு. ஹீ ஸ்வூப்டு டவுன் அண்ட் ட்ரைடு டு ஸ்டாண்ட் ஆன் த சி. என்ன செய்து, இப்போ கீழ் நோக்கி அப்படியே கால் அப்படியே பறந்து அப்படி ஃபோர்ஸாக முன்னோக்கி இழுத்து அந்த கால் அப்படி நம்ம யூஸ்வலாக சாண்டல் நிலத்தில் வைப்போம்ல அந்த மாதிரி வைக்கிறதுக்காக இது காலமே அப்படியே தூக்கி வைக்க போகுது. ஹேய், வாட் வாஸ் திஸ்? அப்படியே தண்ணிக்குள்ளே உள்ளே விடும்போது என்னது, அப்படியே உள்ளே முங்குற மாதிரி இருக்குது. காலை உள்ளே வச்சோன்னா கால் உள்ளுக்கும் அப்படியே உள்ளே போயிடணும் நமக்கு. அது மாதிரி அது ஃபீல் பண்ணாமல் ஐயோ என்னது அப்படின்னு சொல்லி அதோட பயம், அது கண்ணில் அந்த ஒரு பயம் தெரியுது பாருங்கள், அப்படியே ஃபியர். தென் ஹிஸ் ஃபீட் வேர் சிங்கிங் பில்லோ. அதோட இது என்னது அப்படியே நனையுது அந்த கண்ணில், அந்த தண்ணியில் அந்த கால் நனைஞ்சு உள்ளே அப்படியே அது அமுங்கிறது நல்லா அதுக்கு தெரியுது. ஓ மை காட், ஹி வாஸ் கோயிங் டு ட்ரவுன். ஐயோ கடவுளே, நான் உள்ளே நல்லா முங்க போகிறேன். ட்ரவுன் மீன்ஸ் மூழ்கிறது. உள்ளே நல்லா நான் மூழ்க போகிறேன், எனக்கு வேறு ஆப்ஷனே இல்லை, நல்லா மூழ்க போகிறேன்னு அது அப்படியே பயந்த கண்ணை மூடிடுது. ஹீ ஸ்க்ரீம்டு ஃபார் ஹிஸ் மதர். ஸ்க்ரீம்னான்றது ஒரு அவலக்குரல். ஐயோ ஹெல்ப் மீ எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்ற மாதிரி அம்மாவை நோக்கி அப்படியே அலறி கத்துது. அப்படியே அந்த ஒரு ஏக்க குரல், அவலக்குரல், என்னை காப்பாற்றுங்கன்ற மாதிரி ஒரு ஃபீலிங்கில் கத்துது.
டு கம் அண்ட் சேவ் ஹிம். எதுக்காக கத்துது? வாங்க வாங்க வந்து என்னை காப்பாற்றுங்க, வாங்க வாங்க என்னை வந்து காப்பாற்றுங்கன்ற மாதிரி அப்படியே அது கத்துது. பட் நோபடி கேம் டு ஹிஸ் ரெஸ்கியூ. யாருமே என்ன செய்யலை. ரெஸ்கியூனா காப்பாற்றுதல். அதை காப்பாற்றுறதுக்கு யாருமே அங்கே வரவே இல்லை. ஹி ஃபெல்ட் சிக். ஃபெல்ட் சிக்னா அப்படியே ஒரு இயலாத தன்மை வருது. காலை உள்ள மூடவும் முடியலை, நிற்கவும் முடியலை. அது ஒரு மாதிரி வந்து முடியாத ஒரு இயலாமை நிலைமை வர்ற மாதிரி அதுக்கு தோணுது. தென் ஹி ஃபெல்ட் சிக். என்ன செய்யுது? அதால் ஒரு இயலாத தன்மை வருது. ஐயோ நம்மளால் முடியலையே அப்படின்னு நினைக்குது. அண்ட் ட்ரைடு டெஸ்பரேட்லி டு ஃப்ளாப் ஹிஸ் விங்ஸ் அண்ட் ஃப்ளை. இயலாத தன்மை வருதுன்னு நினைக்கும் போதே அதை அறியாமையே முயற்சி பண்ணுது. என்னதுன்னா தன்னோட ரெக்கையை விரித்து அப்படி ஃப்ளாப்பை படப்படன்னு அடித்து விரித்து பறக்கிறதுக்கு முயற்சி பண்ணுது. ஆனால் என்ன ஆச்சு? பட் ஹி குட் நாட் டூ இட். அதால் வந்து தண்ணிக்குள்ளே இருந்து பறக்க முடியுமா? முடியாது. அது அங்கே லேண்டில், அதாவது ஸ்கையில் பறக்கும் போது அதோட விங்ஸை வந்து அடித்து அப்படியே விரித்து பண்ணுற மாதிரி இப்போயும் பண்ணுவோன்னு பார்க்குது. அதால் ஆனால் அதை முடியலை. பட் அட் லாஸ்ட் by then his feet were below the water. அதோட கால் மட்டும் என்னது அப்படியே வாட்டருக்குள்ளே தண்ணிக்குள்ளே போயிடுச்சு. அதோட டம்மி, அந்த பெல்லி, அந்த வயிறு தொப்பை மாதிரி இருக்குல்ல, அது மட்டும் இப்போ என்ன ஆகுது? தண்ணி மேலே நிற்கிது. கால் நல்லா உள்ளே போயிடுச்சு. and then his tummy touched the surface. அதோட டம்மி என்ன ஆயிடுச்சு? அந்த சர்ஃபேஸை டச் பண்ணுறதை அது ஃபீல் பண்ண முடியுது. he did not sink any further. அதால் இதுக்கு மேலே அதால் மூழ்க முடியலை, தண்ணிக்குள்ளே போகலை. அது அப்படியே ஃப்ளோட் ஆகுது, அப்படியே மிதக்குது தண்ணியிலையே, அப்படியே கப்பல் மாதிரி. இட் வாஸ் லைக் மேஜிக். ஹி வாஸ் ஃப்ளோட்டிங். அதை பார்க்கையில் ஒரு பெரிய மேஜிக் மாதிரி தெரியுது. அது என்ன ஆகுது? ஃப்ளோட்டிங், மிதக்க ஆரம்பிக்குது. ஹிஸ் ஃபேமிலி ஹேட் பீன் வாட்சிங் ஹிம் ஃப்ரம் ஃபார். அவங்க ஃபேமிலி எல்லாருமே தூரத்துலேருந்து இது எப்படி மிதக்கிறத தூரத்துலேருந்து பார்க்குறாங்க. அண்ட் தே ஸ்வூப்ட் டவுன் ஆன் ஸ்னோயி. ஸ்வூப்ட் டவுன், அவங்க எல்லாருமே அப்படியே ஸ்னோயை நோக்கி கீழே அப்படியே அவங்களும் அந்த இடத்துக்கிட்ட வந்துடுறாங்க. டு கங்க்ராச்சுலேட் ஹிம். எதுக்காக வர்றாங்க? அதை கங்க்ராச்சுலேட் பண்ணுறதுக்காக. வெரி குட், நீ நல்லா நீந்த ஆரம்பிச்சு, அதாவது அதுக்கு வந்து மேலும் மேலும் கற்றுக் கொடுத்து அதை வந்து ஒரு மோட்டிவேட் பண்ணி இந்த அளவுக்கு நமக்கு எது தேவையோ அதை நோக்கி போகும்போது நம்மளோட இயலாமையே நம்ம மறந்துடுறோம். we forget whatever we did not do. நம்மளால் என்னென்ன செய்ய முடியலையோ அதையெல்லாம் நமக்கு தேவைன்னு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக செய்ய ஆரம்பிச்சிருவோம். அதை அழகாக இந்த பேர்ட்ஸ் வந்து அந்த யங் சீகளுக்கு கற்றுக் கொடுத்து அதை அதுவும் ஃபாலோ பண்ணனால அதை கங்க்ராட்ஸ் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. ஓகே, ஸோ ஹியர் they are given new words. What are the new words? Venture. Venture means to take a risk, a dangerous undertaking. ரொம்ப ரிஸ்க் எடுத்து, ரொம்ப என்னானாலும் பரவாயில்லன்னு ஒரு ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய ஒரு செயல். ட்ராட், டு ரன் வித் ஷார்ட் குவிக் ஸ்டெப்ஸ். ட்ராட், வாட் இஸ் த மீனிங் ட்ராட்? அதாவது வித் மெதுவாக ஸ்டெப் வச்சு போடுறது. குவிக் ஸ்டெப், ரன்னிங் கிடையாது. ஸ்டெப்பு வைக்கிறதா கொஞ்சம் குவிக் ஸ்டெப்பாக வைக்கிறது. இட்ஸ் நாட் அ ரன்னிங். எலிஜென்ட்லி அப்படின்னா கிரேஸ்ஃபுல்லி, ரொம்ப கிரேஸ்ஃபுல்லி, ரொம்ப திறமையாக. டெஸ்பரேட், வித்தவுட் எனி ஹோப், வாண்டிங் சம்திங் வெரி பேட்லி. எந்த ஒரு ஹோப், எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லாமல் ரொம்ப ஒரு பேட்லின்னா என்னது? ஒரு இயலாத தன்மை, ரொம்ப ஒரு சந்தோஷமான இல்லாமல் நம்மளால் முடியாது அப்படின்னு ஒரு சோகமான எண்ணத்தோடு இருக்கிறது. டிஸ்கஸ்டு, ஸ்ட்ராங் டிஸ்லைக், ரொம்ப வெறுக்கிறது. டிஸ்கஸ்ட் மீன்ஸ் ஸ்ட்ராங் டிஸ்லைக், ரொம்ப அதிகமாக வெறுக்கிறது. த்ரில், எ ஷார்ட் டிங்லிங் ஃபீலிங், எ குயிவர் ஆஃப் எக்ஸைட்மெண்ட். த்ரில்லிங்னா என்னது? திடீர்னு சடனாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம், என்ன நடக்குமோ, நமக்கு என்ன பண்ணுவாங்களோ அப்படின்ற ஒரு த்ரில்லிங்காக இருக்குது. தட் இஸ் ஒன்லி எ குயிவர் ஆஃப் எக்ஸைட்மெண்ட். பிளங்கி, டு ஜம்ப், டைவ் ஆர் சடன்லி ஃபால் இன் டு வாட்டர். அதாவது என்னது? அப்படியே ஜம்ப் பண்ணுறது, குதிக்கிறது, திருப்பி அப்படியே டைவ் பண்ணி திடீர்னு கீழே விழுகிறது. எதில்? வாட்டரில். இந்த ஸ்விம்மர்ஸ்லாம் பண்ணுவாங்க, பார்த்துருக்கீங்களா? மேலேருந்து அந்த ஸ்விம் பண்ணும்போது அப்படியே கீழ் நோக்கி ஜம்ப் பண்ணுவாங்க, ஒரு டைவ் பண்ணி திடீர்னு அப்படியே தண்ணிக்குள்ளே குதிப்பாங்க அந்த ஸ்விம்மர்ஸ். அது மாதிரி இந்த பேர்ட் செஞ்சது. டெரிஃபைட் மீன்ஸ் ஃப்ரைட்டன்ட். டெரிஃபைட், ஃப்ரைட்டன்ட். ஓகே, ஸோ I think you understood the lesson.
then I send this video to you, and next I also give the question answer mind map also. You have to write the question answer and mind map in your notebook. Okay, thank you students, thank you to all.